அனைவருக்கும் வணக்கம். இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ரெனன் க்ளஸ் வச்சுருந்தேன். ரொம்ப அழகா கொஞ்சம் பூ பூத்தது. அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வெயில் அடித்த உடனே பூவே பூக்கல. இப்போ பாருங்கள், அந்த பல்பு உள்ளே இருக்குது. சரி எப்படியாவது செடி முளைச்சி வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் இதை எதுவும் எடுக்காமல் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேயே வச்சுட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைசிங்லி இதில் அவ்வளோ பாருங்கள், எல்லா டேபிள் ரோஸுன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக எவ்வளோ பாருங்கள் அடர்த்தியாக வந்துட்டுருக்கு. நான் விதை ஒன்றும் போடலை. போன வருஷம் 2-3 அந்த டேபிள் ரோஸை இங்கே ஊனி வச்சுருந்தேன். அதுலேருந்து வருதா என்னன்னு தெரியல. அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சைடும் இருக்குது, நல்லா வருது. சரி பார்ப்போம், என்ன தான் பூ பூக்குது, நம்ம வச்ச செடியிலேருந்து தான் வருதா இல்லை வேறு எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த தொட்டியில் வச்சிருந்த ரெனான் க்ளஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அது எர்லி ஸ்ப்ரிங் வரையும் மட்டும்தான் நல்லா பூ பூக்கும். கொஞ்சம் வெயில் வந்தாலும் அது தாங்காது, அந்த செடி அவ்வளோதான் போயிடும். ரெனான் க்ளஸ் பற்றி உங்களுக்கு தெரியாது, அந்த பூவை பார்த்ததில்ல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த செடிகள்லாம் நல்லா வளர்ந்து வந்தோடனே உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் வீட்டில் ரெனன் க்ளஸ் வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.